ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ மகளிர் உரிமை தொகை குறித்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் கிடைக்க போகுது. ஸோ இந்த ரூ. 2500 விண்ணப்பம் எப்போ அப்படின்றதுக்கான பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு பார்த்தீங்கன்னா நேற்று ஸோ முதல் அமைச்சரை கூட்டம் நடைபெற இதில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. இதில் முக்கியமான அப்டேட்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை ரூ. 2500 ஸோ விண்ணப்பம் ஸோ எப்போ கொடுக்க போகிறாங்க, யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க, இதே மாதிரி விண்ணப்பத்தை எப்படி வாங்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் உரிமை தொகை எந்த தேதியில் கொடுக்க போகிறாங்க, ஏற்கனவே எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத மக்களிடையே நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த மாதம் ஸோ ரூ. 1000 கொடுக்க போகிறாங்களா, இல்லை 1500 கொடுக்குறாங்களா, இல்லை ரூ. 2500 ஸோ டெபாசிட் பண்ண போகிறாங்களா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த உரிமை தொகை பணம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய பலருக்குமே இவர்களுக்கு இந்த முறை பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற கேள்வியுமே பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 13 லட்சம் பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை வாங்குவர்கள் பார்த்தீங்கன்னா நினைக்கப்பட்ட சம்பவத்தின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மகளிர் உரிமை தொகையில் இந்த மாதம் எவ்வளோ தான் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தேதி அப்படின்னா கரெக்டாக ஏற்கனவே வழங்கக்கூடிய தேதியில் அனைவருடைய அக்கௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரூ. 1000 விளைய போகுது அப்படின்றத முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு. இதுக்கான இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்றத தெரியல. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ரூ. 1000 வர்றது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இருந்தாலுமே அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ரூ. 2500 ப்ராசஸிங் மறுசீரமைப்பு பணி பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்காங்க. இந்த அமைச்சரை கூட்டத்தில் இந்த முக்கிய முடிவுகள் எடுத்திருக்காங்க. இருந்தாலுமே மக்கள் இடையே பார்த்தீங்கன்னா இந்த ரூ. 2500 விண்ணப்பம் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஸோ இந்த விண்ணப்பத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே வழங்க போகிறாங்க. ஏற்கனவே நீங்கள் வாங்கிட்டு இருந்தாலுமே சரி, ஸோ வாங்காமல் இருந்தால் புதியதாக நீங்கள் ரேஷன் கார்டு வாங்கியிருந்தாலும் சரி அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் இந்த மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். இதுக்கான விண்ணப்பம் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறாங்க. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சில தினங்களில் இதுக்கான ப்ராசஸ் தமிழக அரசு அதிரடியான உத்தரவு அமைச்சர் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாரு. இந்த நடைமுறையின் அடிப்படையில் இப்போ இந்த மகளிர் உரிமை தொகையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இதில் இந்த மகளிர் உரிமை தொகையை பொறுத்தளவுக்கு யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க இல்லையா, இந்த 3 வகையான ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். எந்தெந்த வகையான ரேஷன் அட்டை அப்படின்னா இந்த AAY PHH என்ற அட்டையும் அதே மாதிரி PHAO என்ற அட்டைகள் பார்த்தீங்கன்னா இந்த 3 வகையான ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். அதுக்கு மேலே இருக்காங்க இல்லையா, ஸோ அவர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் கொடுக்க போகிறாங்க. எப்படி தகுதியின் அடிப்படையில் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா தகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும். நீங்கள் வருடத்திற்கு 2 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறீங்க, உங்கள் வருமானம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இதில் உங்களுக்கான மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இருக்கணும். ஸோ அதுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 சக்கர வாகனங்கள் எதாச்சும் வச்சுருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிராக்டர் அதே மாதிரி காரு பஸ் இதெல்லாம் எதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. அதே மாதிரி 3500 யூனிட்டுக்கு மேலே நீங்கள் மின்சாரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயமாக இதிலும் இந்த தகுதியின் வாய்ப்பை இழக்க போகிறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் இந்த மகளிர் உரிமை தொகையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்தது ரூ. 2500 விஜய் அவர்கள் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருவாரு அப்படின்றத ஒரு அனைவரையுமே மக்கள் ஆர்வத்துடன் இருந்தாங்க. அதுக்கான ப்ராசஸ் இப்போ கொடுத்துருக்காங்க அனைவருமே. இந்த முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வருமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான இலவசமான
ஒரு முக்கிய அப்டேட்டாக தான் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நம்ம வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். இருந்தாலுமே இந்த அதற்கான நேரமும் வந்திருக்கு. மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ இந்த புதிய விண்ணப்பம் வந்து வெளியிட போறாங்க அப்படின்னா, காத்திருத்துக்கிட்டு வந்து இருக்காங்க. அனைவருமே வந்து வரக்கூடிய ஜூலை மாதத்தில 3வது வாரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இறுதியில அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 2,500 விண்ணப்பம் வந்து வெளியிட போறோம் அப்படின்றத ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்ப வந்து வெளியிட்டிருக்காங்க. இல்லைன்னா நேரடியாக உங்களுடைய வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, சம்மந்தப்பட்ட அந்த அதிகாரி வந்து இந்த விண்ணப்பம் வந்து குடுக்குவாங்க. ஸோ இந்த ஸ்கீம்ல அதிரடியான மாற்றத்தும் வந்து இதில வந்து கொண்டு வந்திருக்காங்க சொல்லலாம். மகளிர் உரிமை தொகைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே கிடைக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்த நிலையில, இப்ப தகுதியின் அடிப்படையில் தான் இது வந்து ஏற்கனவே ரூ. 1000 கூட வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே தகுதி இல்லாதவர்கள கூட வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து வாங்கிட்டு வந்து இருக்காங்க. பணக்காரர் வந்து இருக்காங்க இல்லையா? அவர்கள்லாம் வந்து வாங்கிட்டு வந்து இருக்காங்க. இதை மறுசீரமைப்பு தொடங்கி தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை மாதத்தில இதுக்கான ப்ராசஸிங் வந்து ஆரம்பிக்க வந்து போறாங்க. ஜூலை 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, நாளை தமிழக அரசு வந்து நேற்று வந்து கூடப்பட்ட இந்த நிலையில இந்த மகளிர் உரிமை தொகை வந்து தமிழகத்தில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 2,500 வந்து வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதியாக அளித்திருந்த தாவேகாவுடைய அரசு, அந்த வகையில மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, 10ஆம் தேதி வந்து தாவேகா சார்பிலிருந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து முதல்வராக பதவியேற்றிருந்த நிலையில, அதன் பிறகு தான் மே மாதம் இதற்கு முன்பு வழங்கப்பட்ட ரூ. 1000 மகளிர் உரிமை தொகை கணக்கில் வந்து வரவு வைக்கப்பட்ட நிலையில் இந்த மாதம் ரூ. 2,500 அறிவிக்கப்பட்டிருந்ததா மகளிர் உரிமை தொகை வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கா அப்படின்ற மக்களிடையே நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ அதிரடியான மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த மகளிர் உரிமை தொகை இந்த மாதம் ரூ. 1000 வந்து பார்த்தீங்கன்னா, உறுதியாக சொல்ல முடியும். புதியதாக அப்ளை பண்ணவர்களுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வாங்கிட்டு வந்து இருக்காங்க இல்லையா? அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 13,00,000 பேருக்கு மேல பார்த்தீங்கன்னா, இந்த உரிமை தொகையிலேருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. பெரும் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்குன்னா, யாரெல்லாம் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, வருகின்ற 17ஆம் தேதி வந்து தெரிய போகுது. பார்த்தீங்கன்னா, இதில உங்களுடைய தகுதி இருந்தும் இந்த ரூ. 2,000 வந்து வரல அப்படின்னா, நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து தாலுகா ஆஃபீஸுக்கு வந்து சென்று, எதனால நீங்க வந்து நிராகரிக்க வந்து பட்டிருக்கீங்க. உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி தான் வந்து சொல்லுவாங்க. அதில வந்து இப்ப நிராகரிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா, தகுந்த ஆதாரத்தோடு வைத்து, மீதும் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மகளிர்களுக்கு ஒரு அ புதிய அப்டேட்கள குடுத்துருக்காங்க. இந்த ரூ. 2,500க்கான புதிய விண்ணப்பத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து வெளியிட போறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து எங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணணுமா? வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியெல்லாம் வந்து நெறைய கேள்விகள் வந்து இருக்கு. இது வந்து ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணாங்க அப்படின்னா, நெறைய முறைகேடுகள் வந்து நடக்கும். இதன் அடிப்படையில டைரக்ட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா, அது தகுந்த அதிகாரிகள் வந்து டைரக்ட்டா வந்து, நம்மளுக்கு வீடு தேடியே வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான விண்ணப்பங்கள் வந்து கொடுத்து அவங்களே பூர்த்தி செய்து, அனைத்தையுமே வந்து பார்வையிட்டு தான் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து தகுதியானவர்களா இருந்தீங்க மட்டும் தான் நம்மளுக்கு வந்து வழங்க போறாங்க. இந்த மகளிர் உரிமை தொகை இந்த 2026ல முதல்வர் விஜயனுடைய ஆட்சியில தகுதியானவர்களுக்கு மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா, இந்த மகளிர் உரிமை தொகை வந்து கிடைக்க போகுது. இன்று வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் கட்டாயம் அனைவருக்குமே இந்த மாதம் தொகையை பொறுத்தளவுக்கு ரூ. 1000 வரக்கூடியது கட்டாயம். இருந்தாலுமே ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து 13,00,000 பேருக்கு மேல இதில வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. அது யார் யார் தெரியணும் அப்படின்னா, இந்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான அப்டேட் வந்து வெளியாகும் போது அதிலும் உங்களுக்கு வந்து நீங்க தகுதியானவர்களா இருந்தீங்க அப்படின்னா, கட்டாயம் மேல்முறையீடு வந்து செய்து மீண்டும் அப்ளை செய்துக்கலாம். சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல